திருமண காரியம் தடைபடுகிறதா? கர்த்தர் கடாட்சிக்க போகிறார். காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தரை கடாட்சிக்க போகிறார். குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறார். பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் கடாட்சிக்கிறார். ஒன்று சேர போகிறீர்கள். அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தின் மனதார வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. யோவேல் 2:18 கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் உங்களை கடாட்சிக்க போகிறேன். ஆமாங்க, நீங்க சொல்லாமலே தெரியும். ஆனாலும் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை என்று சொல்லாதா, என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடாதா, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுங்க. ஏசப்பான்னு கூப்பிடு. என் தேவை இதுதான் சொல்லுங்க, என் தேடல் இதுதான் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் கடாட்சிப்பா. திருமண காரியம் தடைபடுகிறதா? கர்த்தர் கடாட்சிக்க போகிறார். காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தரை கடாட்சிக்க போகிறார். குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறார். வேலையிலே, வியாபாரத்தில், தொழிலிலே நஷ்டத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை கடாட்சிக்க போகிறார். ஆமென். ஆசீர்வாதம் வருவதாக, சுகம் வருவதாக, நன்மைகள் வருவதாக, தேவ கிருபைகள் இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மாற்ற வாழ்க்கையில் உண்டாவதாக. நம்முடைய ஜனத்தை கடாட்சிக்க போகிறார். நீங்களுடைய ஜனமா இருக்கிறபடியினால் கர்த்தர் கடாட்சிக்க போகிறார். தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இப்பொழுது வெற்றி கொள்ளுங்கள்.